அதுக்குள்ள ராமர் வந்து சுக்ரீவன்ட்ட தான் காட்டி விஷயத்த பேசுவார். எப்பவுமே பக்கத்துல திரும்பி சுக்ரீவா அப்படிங்கிற ஆளை காணுங்க. என்னடான்னு பார்த்தா சத்ருபக்ஷத்துல இருக்கான். இவருக்கு ஏற்கனவே வந்து இந்த விபீஷணன் பட்டம் கட்டணுமேங்கிற ஜுரம் வேற இருந்துட்டு இருக்கு. இப்ப இவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன அப்படின்னு பாக்குறாரு அவர். அவனை வந்து ராவணன் வந்து என்ன பண்றான், ராவணால சமாளிக்க முடியல. ஆக்சுவலா ராவணன் திணறாங்க சுக்ரீவனை சமாளிக்க. ஆனா அவனுக்கு அமோகமான விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப ஜடாயுவை வதம் பண்ணும்போது இந்த மாயெல்லாம் உபயோகப்படுத்துறான். இல்லைன்னா இந்த அமோகமான வாழ் ஒன்று வச்சிருக்கான் சிவபெருமான் கொடுத்தது. அதை ஏதாவது பயன்படுத்தி தான் அவன் எப்பவுமே வந்து பண்ணுவான். அவனால முடியல அப்படின்னா அது மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்குள்ள அங்கிருந்து தப்பிச்சு வந்துடணும் அப்படின்னு அந்த கிரீடத்தை ஒரு தட்டு தட்டினா கிரீடம் கீழே வந்தது. அதை தூக்கி நீங்க வந்துட்டான் சுக்ரீவன். ராமபிரான் பார்த்துட்டு அவனை ரொம்ப அப்படியே தடவி தடவி பார்க்கறான். அவனுக்கு ஏதாவது காயம் பட்டிருக்கா, அவன் மேல ஏதாவது